ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவரும் எறா போட்ட ஒரு கிரேவி பார்க்கலாமா? வாங்க காய்ஸ். ஃபஸ்ட்டு வந்து கடாய் வச்சுங்க. தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க. 3 மீடியம் சைஸ் அளவு வெங்காயம் சாப் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு அதுவும் நல்லா வதக்குங்க. 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளி அதுவும் நல்லா வதக்கிட்டு அப்புறமா வந்து நம்ம க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுருந்த எறா அதில் போட்டு அதுவும் நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு சூப்பராக வதக்கிக்கலாம். நாங்கள் ஒரு பெரிய சைஸ் அளவு சைஸு தான் எறா எடுத்துருக்கோம். சரியா கைஸ்? நீங்கள் சின்னதும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர் போட்டு அதுவும் நல்லா வதக்குங்க. காலிஃப்ளவர் வந்து போட்டு அதுவும் சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுவும் போட்டு சூப்பராக வதக்கிடுங்க நல்லா. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நாங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு கலந்த மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு அதுவும் சூப்பராக வதக்கிக்கலாம். தேவையான அளவு தண்ணி போட்டு, ஏன்னா நான் வேகணும் இல்லை கைஸ், அதனால் கொஞ்சம் சாப் பண்ணி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி போட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அளவுக்கு மூடி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான டெலிஷியஸான நம்மளோட கிரேவி ரெடி. இது வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும். சூப்பராக டேஸ்ட்டாக வேறு லெவலாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிக்காக எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். அதுக்கப்புறம் சைடில் நாங்கள் எறா போட்டு பீன்ஸ், உருளைக்கிழங்கு அண்டு பட்டாணி போட்டு ஒரு கிரேவி செஞ்சுருக்கோம். இந்த ரெசிபி வேணும்னா கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் கைஸ். ஓகே கைஸ், பாய். அடுத்தோட வீடியோவில் பார்க்கலாம்.